வணக்கம். நமக்கு என்கிற ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற தேவலில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு விஷயம். நேத்து ஜாதகம் பார்த்தவங்க ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்றத பத்தி கேள்வி கேட்டிருந்தாங்க. சரி, உங்களுக்கும் அந்த டவுட் இருக்கும்ல. ஒருத்தர் எப்போ அவங்களுடைய ஸ்டடீஸ் ஓகே. இந்த நார்மல் படிப்பு அதுன்றத விட இந்த பிஹெச்டி மாஸ்டர் லெவல் போய் முழுமையான கொஞ்சம் உயர்நிலையான படிப்புகளை படிக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயம் இருக்கும்ல. ஸோ அதில் அவங்க கொடுத்த 2 ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் இந்த ஜாதகம் பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பாங்க. இன்னொரு ஜாதகம் கொடுத்தாங்க, இந்த ஜாதகம் படிக்கணும்னு போனாலே பிரச்சனை இருக்குமேமா அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பேசினேன். இதே டவுட் உங்களுக்கும் இருக்கலாம். சரி, ஒரு ஜாதகத்தில் எந்த பாவகம் உங்களுக்கு படிப்பை கொடுக்கும் அப்படின்னா, இயல்பாகவே ஒரு ஜாதகத்தின் கன்னி வீடு உங்களுக்கு படிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு. படித்த ஞானம் கன்னி வீடு. ஓகேங்களா? அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தின் 4ஆம் பாவக அதிபதி, 4ஆம் வீட்டு லக்னத்தின் 4ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு கல்வி மாதிரியான அமைப்புகளை கொடுக்கிறவர். ஓகே, இந்த அமைப்புகள்ல முழுமையான கல்வி அப்படின்றது தசாபுத்தியின் அடிப்படையிலேயே தான் இருக்குங்க. எப்படியும் ஒரு நல்ல அமைப்புல கண்ணி நல்லா இருக்கிற பட்சத்துல தசாபுத்தி ஒரு மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும் தட்டு மாதிரி உங்களோட ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ற மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். அண்ட் 2வது விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, தசாபுத்தி அமைப்புகள் யோகா அமைப்புல இருக்கும் பொழுது மிகப்பெரிய அளவுல உங்களால டைமையும் பணத்தையும் சேவ் பண்ணி எனர்ஜியும் சேவ் பண்ணி ஈஸியா உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே நேரத்துல நேத்து ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். மேஷ லக்னத்துக்கு புதன் தசை. அந்த அம்மா அந்த புதன் தசையில படிப்புக்காகவும் பணத்தை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த எந்த தசாபுத்தி அப்படின்றதுல வச்சு உங்களுடைய காரகமும் ஆதிபத்தியமும் ஓகே. புதனுடைய ஆதிபத்தியம் மேஷ லக்னத்துக்கு கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்குகளை ஏற்படுத்துறது. அதே நேரத்துல அவருடைய காரகம் படிப்பு, புத்திசாலி, ஞானம். இந்த அடிப்படையில அவங்க ஏமாறுறாங்க. இந்த மாதிரி 2 விஷயத்த கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியா சில விஷயங்கள் புரிஞ்சிடும். படிப்பு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் உங்க கண்ணு கன்னிக்கு போயிடணும். அதே நேரத்துல லக்னம் லக்னாதிபதியின் பலத்தையும் நீங்க அந்த இடத்துல பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லணுங்க. ஒருவர் வாழ தகுதி இல்லாதவர், இல்ல மனம் பாதிக்கப்பட்டவர், அவர் படிப்பாராங்க? இது உங்களுடைய லக்னத்தை பேஸ் பண்ணி விஷயம், உங்களுடைய ராசியை பேஸ் பண்ண விஷயம். அதே நேரத்துல பிற்பகுதியில லக்னம் நல்லா இருக்குங்க, லக்னாதிபதி நல்லா இருக்குங்க, தொழில் சார்ந்த அமைப்புகள் நல்லா இருக்கு, ஜீவன அமைப்புலாம் நல்லா இருக்கு, படிப்பு பாக்குறேங்க, படிப்பு சூப்பரா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்காரு. அந்த இடத்துல நீங்க தாராளமா சொல்லலாம் இப்படி படிப்பாங்க அப்படி படிப்பாங்க அப்படின்ற மாதிரியான படிப்பு சார்ந்த அமைப்புகளை கன்னி வீட்லையும் புதனையும் சார்ந்து இருக்கும். கன்னி வீட்டுல ஒரு செவ்வாய் இருக்கிறாரு, சனி இருக்கிறாரு, அங்க இருக்கிற பட்சத்துல ராகு இருக்கிறாருன்ற பட்சத்துல படிப்பு தடைப்படும் வயது கேட்பேன். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.